இன்னைக்கு டேட் வந்து டிசம்பர் 11 2020 டிசம்பர் 12ன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. டிசம்பர் 12 2024 அண்ட் டைம் வந்து நடுராத்திரி 2:30 மணி. அலெக்சா, வாட் டைம் நவ்? It's 2:21 a.m. வாட் டேட் டுடே? அலெக்சா, வாட் டேட் டுடே? The 12th of December 2024 was on a Thursday. 12th ஆஃப் டிசம்பர். ஸோ சூப்பர் ஸ்டார் பர்த்டே, ஹாப்பி பர்த்டே தலைவா. ஓகே, இந்த வீடியோ என்னென்னா ஜஸ்ட் தூக்கமே வரலை. திடீர்னு ஒரு மாதிரி ஹை எனர்ஜி இருக்குது. ஒரு 12 வரைக்கும் 12 மணி நைட்டு 12 மணி வரைக்கும் இப்படி எனக்கு இல்லை. ஒரு மாதிரி லோவாக தான் இருந்தேன். சும்மா டூம் ஸ்க்ரால் பண்ணிட்டு இருந்தேன். இருந்த ஒர்க்கை ஒழுங்காக பார்க்கல. லைக் மல்டி டாஸ்கிங்ன்ற பேரில் ஒரு சைடில் யூடியூப், ஒரு சைடில் ஒர்க்கு அப்படி பார்த்துட்டு இருந்தேன். வாக்கிங் போகணும்னு நினச்ச போகல. அந்த மாதிரி ப்ரொடக்டிவாக எதுவுமே பண்ணல 12 மணி வரைக்கும். 12 மணி வரைக்கும். அப்புறமும் ஆமாம் 1 மணி வரைக்கும் கிட்ட யூடியூப் பார்த்துட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன். நைட் 1 மணி வரைக்கும் ஸ்க்ரால் பண்ணிட்டு யூடியூப் பார்த்துட்டே இருந்தேன். எந்த வீடியோ அதிகமாக பார்த்தேன்னா, எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது. என்னென்னா, இப்போது திடீர்னு ஒரு கான்டென்ட் பார்க்குறேன்னா அதே மாதிரி கான்டென்ட்டே பார்த்துக்கிட்டே இருப்பேன் தொடர்ந்து ஒரு கொஞ்சம் டேஸ்க்கு. இப்போ ரீசெண்டாக ஐஷோ ஸ்பீடுன்னு ஒருத்தர் இருக்கார்ல, ஸோ அவரோட அந்த ஸ்ட்ரீமிங்கில் அந்த அவரோட ஃபன்னி கிளிப்ஸ்லாம், அவர் பேசுகிற இங்கிலீஷ் எனக்கு புரியல தான். பட் ஏதோ எதுக்கு பார்க்குறேன் என்னன்னு தெரில. அதை பார்த்துட்டே இருந்தால் 1 மணி ஆகிடுச்சா. 1 மணிக்கு அப்புறம் சரி தூங்கலாம் அப்படின்னு போய் படுத்தா தூக்கமே வரல. அப்போ தான் எனக்கு தோணுது, லைஃப்பில் நீ மாறணும்டா ஆகாஷ். அப்படியே ஒரு மாதிரி நம்ம இது பண்ணணும், அது பண்ணணும், அந்த மாதிரி ரிச்சாக இருக்கணும், பயங்கர ரிச்சாக இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும், பயங்கரமாக இருக்கணும். அது எப்படி எல்லாம் அந்த விஷுவல்ஸு ரீல்ஸில் வர அந்த மாதிரி விஷுவல்ஸு 30 இயர்ஸில் நீ இப்படி இருக்கணும், 40 இயர்ஸில் இப்படி இருக்கணும், அப்படி இப்படின்ட்டு அப்படியே ஒரு மாதிரி மைண்டு மட்டும்தான் ஆக்டிவாக இருக்குது, பாடி ஆக்டிவாக இல்லை. அப்படியே படுத்துட்டு அப்படியே யோசிச்சுட்டே தான் இருக்கேன். இது இப்போன்னு இல்லை, லைஃப் ஃபுல்லாக யோசிச்சுட்டே தான் இருந்திருக்கேன். ஸோ நான் இந்த மாதிரியே தாழ்த்திக்கிறேன் நிறையா. ஓகே, ஏன் இந்த மாதிரி ஒரு மாதிரி ஹை எனர்ஜியாக இருக்குது. ஆனால் நைட் 2 மணிக்கு வருதுங்க இந்த ஹை மோட்டிவேஷனு. ஆனால் எனக்கு நிறைய வாட்டி வந்திருக்கா. காலைல பார்த்தா இப்போ இந்த வீடியோ பேசிட்டு தூங்க ட்ரை பண்ணுவேன். ஸ்டில் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கும். அதுக்கப்புறம் தூங்கிட்டு காலைல ஏஞ்சேன்னு வைங்களேன், இந்த ஹை எனர்ஜியாக இருக்காது. ஆஸ் யூஷுவல் லேசியாக ஹெட்டேக்கோட நாளைக்கு வேறு ஆஃபீஸ் போகணும், இந்த மாதிரி ஒரு லேசியாக இருக்கும். அப்படியே அதே ரூட்டீன் ஃபாலோ ஆகும். லேசியாக ஒர்க்கை திரும்ப ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணுவேன். இப்போ நைட் ஒரு மோட்டிவேட் ஆகி 1 மணிக்கு இன்ஸ்டாகிராமை டீஆக்டிவேட் பண்ணிட்டேன், யூடியூப்பை டிசேபிள் பண்ணிட்டேன். இனிமேல் பயங்கரமாக பண்ணுறோம். புக்கெல்லாம் அப்படியே எடுத்து வச்சு படித்தேன். அப்படியே மைண்டு கான்சன்ட்ரேட்டாக படிக்க முடியல. அப்படியே அடுத்து வேறு ஏதோ தோணுது, வேறு ஏதாவது மோட்டிவேட்டடாக பண்ணுறா, எனர்ஜெட்டிக்காக பண்ணுறா அப்படின்ட்டு ஏதோ தோணுது. நைட்டு தான் ஏன் எனக்கு இப்படி தோணுதுன்னு எனக்கு தெரியல. ஓகே, ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரில. அதான் சரி, ஓகே, வீடியோ இதை ஜஸ்ட் அப்படியே டாக்குமெண்ட் பண்ணி வச்சுக்கலான்ட்டு. ஃபஸ்ட்டு எனக்கு என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, ஏன் எனக்கு நைட்டு இந்த மாதிரி ஹை எனர்ஜெட்டிக் விஷுவல்ஸ், ஒரு திடீர்னு ஒரு ஹை எனர்ஜியாக நைட்டு வருது. அதுவும் 1 AM மேலே 12 AM மேலே முழிச்சிருந்தா வருதுன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும். அடுத்து ஏன் இப்போ இந்த வர மோட்டிவேஷன் எனர்ஜிலாம் காலையில் காணாமல் போயிடுது. இந்த டே லைட் ஃபுல்லாக எனக்கு அது கிடையாது. நான் திரும்ப ஏன் அந்த சைக்கிள் எனக்கு ரிப்பீட் ஆகிட்டே இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கணும். இது அப்போ நான் விஷ் பண்ணுறது எல்லாமே ட்ரூவாக தான் விஷ் பண்ணுறேன்னா, இப்போ நான் நைட் லைக் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், நல்லா ரிச் ஆகணும், நிறைய பணம் சம்பாரித்து நிறைய பணம் சம்பாரித்து ஒரு பயங்கரமான ட்ரீம் ஹவுஸ் கட்டணும். அந்த ட்ரீம் ஹவுஸில் இதெல்லாம் இருக்கணும், அதெல்லாம் இருக்கணும். ஜஸ்ட் லைக் தட். இப்போ என் ரூம் இதுதான், நான் இப்போ பேசுகிற ரூமு. ஒரே நிமிஷம். இப்போ நான் பேசுகிற ரூமு இவ்வளோ சின்னதாக. பட் நம்ம இங்கே இருந்துட்டு ஒரு ஒர்க்கும் பண்ணாமல், பட் நான் என் ட்ரீம் ஹவுஸ் பற்றி யோசிச்சுட்டு இருந்தேன்.
இப்படி இருக்கணும், அதில் ஸ்விம்மிங் பூல் இருக்கணும், பார்க் இருக்கணும், ட்ரீம் ஹவுஸ்குள்ளேயே ஸ்டூடியோ இருக்கணும், ஆஃபீஸ் இருக்கணும், அப்படி இப்படின்னு தெரில காசா பணமா யோசின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் பிஸ்னஸ் என்ன பண்ணலாம், என்ன எப்படி பிஸ்னஸ் எப்படி மணி ஏர்ன் பண்ணலாம் அப்படி இப்படின்னு ஏதோ யோசிச்சுட்டே இருந்தேன். இப்படி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். இப்போ மறந்துட்டேன் என்ன பேசினேன்ட்டு. இதுக்கு முன்னாடி என்ன பேசணும், எதுக்கு இதை பேசுகிறேன் இப்போ? ஏதோ ஒன்று சொல்ல வந்தேன். என்ன சொல்ல வந்தேன் அது 2 விஷயம் கற்றுக்கணுன்னு. ஒன்று ஏன் நைட் மட்டும் இப்படி தோணுது, ஏன் டே டைமில் இதை போய்ட்டு இப்போ இது எல்லாமே நான் யோசித்தேன்ல, இது எல்லாமே வந்து உண்மையாலே என்னோடய விஷா, என் ட்ரீமா, இல்லைனா மென்டலி எனக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கா அப்படின்ட்டு நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். உண்மையான விஷ் தான் நினைக்கிறேன். ஏன்னா இது இன்றைக்கி ஒரு நாள் வந்த விஷ் கிடையாது. எனக்கு லாஸ்ட் 6 இயர்ஸாக எனக்கு இப்படி தான் இருக்குது. இப்போ நான் சொன்னேன்ல, இது எல்லாமே எனக்கு மைண்டில் இருக்குது. பட் ஏன் என்னால் ஆக்ஷன் பண்ண முடியலன்னு தெரில. ஸோ அதை எனக்கு தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்றேன். அதுக்கு தான் இந்த வீடியோ அப்படியே டாக்குமெண்ட் பண்ணி வச்சிடலாம், ஜஸ்ட் லைக் தட் இருக்குது. அண்ட் எனக்கு வந்து இந்த மைண்டில் ரொம்ப நிறைய தாட்ஸ் இருக்கும். சம்டைம்ஸ் எக்கச்சக்கமான தாட்ஸ் வந்துட்டே இருக்கும். அந்த டைமில் வந்து நான் எழுதுனாலோ ஆக்சுவலாக கான்சன்ட்ரேட் பண்ணி என்னால் எழுத முடியாது. அந்த டைமில் ரொம்ப டஃப்பாக இருக்கும். பட் அப்படி அதை மீறி நான் எழுதிட்டேன்னா, ஆர் இந்த மாதிரி ஏதாவது வீடியோ பேசி வச்சிட்டேன்னா, ஆர் எனக்கு நானே வாய்ஸ் ரெக்கார்டு பண்ணிட்டேன்னா, ஆர் யார்கிட்டனா ஷேர் பண்ணிட்டேன்னா, கொஞ்சம் அப்படியே அந்த தாட்ஸ் எனக்கு கம்மியாகிறத ஐ கேன் ஃபீல். இப்போது நிறைய எக்கச்சக்கமான தாட்ஸு மைண்டில் இதுக்கு முன்னாடி இருந்தது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டுருக்கு நான் பேச. ஸோ அதுக்காகவும் தான் இந்த மாதிரி நிறைய பேர் இது ஒரு காமன் ப்ராப்ளமானு தெரில. பட் இந்த ப்ராப்ளம் வந்து சில பேருக்கு இருக்குது. ஃப்யூச்சரில் இதை நான் சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டேன். எனக்கு இந்த மாதிரி இருந்தது, நான் இதை பண்ணேன், இப்போ எனக்கு இப்படி இருக்குது அப்படின்றத சொல்லணும். அதுக்கு எவிடன்ஸ் வேணும் இல்லையா? அதுக்கு தான் இந்த வீடியோ. ஏன்னா ஜஸ்ட் லைக் தட் உக்காந்து எனக்கு ஒரு சேர் போட்டு உக்காந்துட்டு பேசுகிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. I have to go through this and I have to find a solution. I have to try that solution and I have to cure from this. அதுதான் என்னோட ஐடியாவாக இருக்குது. ஓகே. ஸோ ஓகே. அண்ட் இன்னொன்று முக்கியமாக டாக்குமெண்ட் பண்ணி வச்சுக்கணும்னு நினச்சேன். ஒரு பிஸ்னஸ் ஐடியா மாதிரி, பிஸ்னஸ்ன்னு இல்லை, மணி மேக்கிங் ஐடியா ஒன்று எனக்கு தோணுச்சு. ஸோ இன்றைக்கி டேட் வந்து சொன்ன மாதிரி December 12, 2024. அண்ட் நான் இப்படி இருக்கேன்னா, ஸோ இப்படி இருக்கேன்னா நான் ஆக்சுவலாக எனக்கு நெக்ஸ்ட் இயர் மேரேஜ், 2025 மிட் ஆர் எண்டில் மேரேஜ் பிளானு. அதுக்குள்ளே நான் வந்து ஃபேட் லாஸ் பண்ணணுன்றது தான் என் ஐடியா. அண்ட் இன்னும் சயின்டிஃபிக் வே, ஜஸ்ட் லைக் தட். இப்போ வாட்டரில் லெமனை புழிஞ்சு குடித்தா வயிறு குறையும், அது குறையட்டும். பட் அது ஏன் குறையுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி சயின்டிஃபிக் வேல குறைக்கணும்னு என் விஷ், என் ஆசை, என் பிளானு எல்லாமே. அண்ட் இது இப்போன்னு இல்லை, நான் ட்ரை பண்ணி ஃபெயில் ஆகிட்டே தான் இருக்கேன். அண்ட் ஏன் நான் ட்ரை பண்ணுறேன் அப்புறம் ஃபெயில் ஆகிறேன், ஏன் என்னால் கன்சிஸ்டண்ட்டாக இருக்க முடியும், இதுவுமே நான் தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக கன்சிஸ்டண்ட்டாக இருந்தால் தானே நான் அந்த ஃபேட் லாஸ் ஜேர்னியை முடிச்சிருப்பேன். ஸோ இன்கேஸ் எல்லாமே கரெக்டாக போகும் பட்சத்தில் ஒரு அடுத்த இயர் எண்டில் நான் கரெக்டாக நான் நினைக்கிற லுக்கு, நான் நினைக்கிற லுக் எதுனா, இதோ ஒன்று அமீர் கானோட லுக் என் மைண்டில் இருக்குது. இன்னொன்று டாம் ஹாலண்டோட அந்த எனக்கு பல்கிங் இல்லை, எனக்கு வந்து ஃபேட் இருக்கக்கூடாது, ஃபேட் லாஸ் பண்ணியிருக்கணும். அந்த இப்போதைக்கு இந்த லுக்கு தான் என் மைண்டில் இருக்குது. ஸோ இந்த லுக்கை அட்டைன் பண்ணக்கப்புறம் நான் வந்து இப்போதைக்கு இன்ஸ்டாகிராமில் போட வேணானுக்கா. பட் ஆனால் இன்ஸ்டா ரீல்ஸ் தான் நல்ல ரீச் கொடுக்கும், அதே மாதிரி யூடியூப் ஷார்ட்ஸ் தான் நல்ல ரீச் கொடுக்கும். பட் இப்போதைக்கு அது வேணாம், ஏன்னா எனக்கு தெரியாது ஹவு டு மேக் அ கான்டென்ட்டு. ஸோ அதை கற்றுக்கிட்டக்கப்புறம் அதை பார்த்துக்கலாம். இப்போதைக்கு இந்த மாதிரி லாங் ஃபார்ம் வீடியோஸில் நான் என்ன லேர்ன் பண்ணணும், அது நான் என்ன பண்ணிகிட்ருக்கணும், அதை டாக்குமெண்ட் பண்ணி வச்சுக்கலான்னு இருக்கேன் ஒரு 1 இயருக்கு. அப்புறம் இன்கேஸ் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக என் ஃபேட் லாஸ் ஜேர்னியை நான் பண்ணியிருந்தேன்னா, இப்போ இந்த வீடியோஸை வந்து அந்த எடிட்லலாம் சேர்த்து கண்டிப்பாக நான் ஏமாற்றக்கூடாதுன்னு நினைப்பேன் யாரையுமே. ஸோ என்னை நம்பி வீடியோ பார்க்குறவங்களையும் நான் ஏமாற்றக்கூடாது. நான் மணி மேக்கிங் சொல்கிறேன், நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போது அந்த டைமில் ஃபேட்டாக இருப்பாங்களா அவங்களுக்கு வந்து நாலேஜ் ஷேர் பண்ண போகிறேன். இப்போதைக்கு ஐடியா இது தான். கோர்ஸ் இப்போ யூடெமியில், இப்போ நான் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் கற்றுக்கணுன்னா யூடெமியில் கோர்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி ஃபேட் லாஸ்க்குன்னு ஒரு கோர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணலான்னு இருக்கேன் தமிழில், வித் எவிடன்ஸ், டாக்குமெண்டேஷன் அண்ட் எல்லாமே சேர்த்து.
சாப்டராக ப்ரிப்பேர் பண்ணி ஒரே ஒரு ஒரு 1 மந்த் 2 மந்த் உட்காந்தா ப்ரிப்பேர் பண்ணிடலாம் இல்லையா அந்த கோர்ஸை. ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதை வந்து இதில் யுடமி ஆர் ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்மில் போட்டு 499 ஆர் 500 வச்சு சேல் பண்ணலான்னு இருக்கேன். பட் அது மட்டும்தான், அது அப்படி தான் நான் நாலேஜ் ஷேர் பண்ணணும் இல்லை, நான் யூடியூப்பில் ஃப்ரீயாக தான் போஸ்ட் பண்ண போகிறேன். பட் என்னென்னா அவங்களுக்கு ஒரே டைமில் எல்லாமே பார்க்கணும் அப்படின்னா அந்த கோர்ஸ் அவங்க பை பண்ணிக்கலாம். அந்த மாதிரி அந்த கோர்ஸோட வேல்யூ சூப்பராக இருந்ததுன்னா கண்டிப்பாக வேல்யூ நல்லா இருந்தால் நல்லா போகும் இல்லையா. ஸோ ஒரு 500 ருபீஸ் கோர்ஸை ஒரு 100 பேர் வாங்கினா 50,000, ஒரு 1000 பேர் வாங்கினா 5 lakhs, ஒரு 10,000 பேர் வாங்கினா 50 lakhs. அது இப்போ என் பேங்க்லேயே 500 இல்லை. இப்படி இருக்கிற நான் 50 lakhsக்கு மந்த்லிக்கே பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்டு சப்ஸ்கிரிப்ஷன் மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா இருந்தது. மக்களை ஏமாற்றக்கூடாது, நான் ஒன்றும் ஏமாற்றலை யாரையுமே. நீ ஃப்ரீயாக கொடுக்கலாமே இல்லடா, ஃப்ரீயாக சொல்லித்தரலாமேடா அப்படின்னா நான் அதை தான் நான் யூடியூப்பில் பண்ண போகிறேன் ஃப்யூச்சரில். ஒரு பட் வி ஆல் லிவ் டு மேக் மணி அண்ட் வி ஆல் லிவ் டு லிவ் அவர் ட்ரீம்ஸ் தானே. ஸோ அந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்த பண்ணணும், அது மணி நமக்கு தரணும். அந்த விஷயம் வந்து மற்றவங்கள கொலை பண்ணக்கூடாது, மற்றவங்கள காசை வாங்கிட்டு ஏமாற்றக்கூடாது, மற்றவங்கள புண்படுத்தக்கூடாது. இப்போ நான் பண்ணுற விஷயத்தினால இந்தியாவோட எக்கனாமி டவுன் ஆகிடக்கூடாது, அவர் யாராவது ஒருத்தவங்க லோவாக சைடில் அட்டென்ட் பண்ணிக்கூடாது. ஸோ இதுதான் என்னோட மோட்டோ. மீதி நல்ல வேஸில் மணி ஏர்ன் பண்ணலாம் இல்லையா. ஸோ அது தப்பு இல்லைல்ல. அங்கேயும் உக்காந்துட்டு ஐயோ நம்ம மக்கள்கிட்ட மணி வாங்குகிறோமே, நம்ம ஒரு கோர்ஸ் கொடுக்குறோம், அது அவங்களுக்கு வேல்யூபிளாக அப்படி இப்படிலாம் ஓவர் திங்க் பண்ணால் எப்படா பிஸ்னஸ் பண்ணாவா ஆகாஷே அப்படின்ட்டு எனக்கு கேட்கணும்னு தோணுது. ஸோ அதுதான் ஐடியா. அதையும் டாக்குமெண்ட் பண்ணி வச்சிட்டேன். ஃபோன் அடிக்ஷன்லேருந்து வெளியே வரணும் இப்போதைக்கு. அப்போ தான் என்னால் நான் நினைக்கிறேன், அந்த ஃபேட் லாஸாக இருக்கட்டும் இல்லை அந்த கோர்ஸ் க்ரியேஷனாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நான் ஃபோன் அடிக்ஷன்லேருந்து வெளியே வரணும். அண்டு ஃபோன் அடிக்ஷனாக ஸ்க்ரீன் அடிக்ஷன் கூட. அண்டு நான் இப்போ ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் ஆகணும், அதுக்கு கற்றுக்கணும் ரைட் ஸ்கில்ஸை. ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் ஆகிட்டா இப்போ நான் வேலை பார்க்குற கம்பெனியில் எனக்கு ஒரு செக்யூர்டான ஜாப் கிடச்சிரும். அண்ட் அந்த ஜாப் கிடச்சிச்சின்னா இப்போ கல்யாணம் வர போகுது, எனக்கு கொஞ்சம் மணி நீடட் இருக்குது என் ஃபேமிலி பார்த்துக்கிறதுக்கு. ஆல்ரெடி 4 மெம்பர்ஸை பார்த்துக்கிட்டு இருக்கேன் வர சேலரியில். அதனால் எனக்கு எதுவுமே இப்போ எனக்கு ஒரு கேமரா, இப்போ நான் மொபைலில் தான் ஷூட் பண்ணிட்டுருக்கேன்னா எனக்கு ஒரு கேமரா வாங்கணும்னு விஷயம் இருக்கா. பட் அதுக்கு இஎம்ஐ வாங்கணுமா, இஎம்ஐ கட்டி வாங்கணுமா அப்படின்லாம் வாங்க முடியல இப்போது. ஸோ எனக்கு அந்த வேலை, இப்போ நான் பண்ணுற வேலை தேவைப்படுது. ஏன்னா அந்த வேலையிலேருந்து 2 விஷயம், அவங்களுக்கு நான் நல்ல வேல்யூ ப்ரொவைட் பண்ணால் எனக்கு அவங்க நல்ல மணி ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த மணியிலேருந்து நான் எனக்கு தேவையான பொருளை வாங்கிட்டு இங்கே நல்ல வேல்யூ ப்ரொவைட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வேலைக்கு நான் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட்டு கற்றுக்கணும். இப்போ நான் ஒரு மேனுவல் டெஸ்டராக இருக்கேன், மேனுவல் டெஸ்டர்லேருந்து ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் ஆகணும். ஸோ அதுக்கும் நான் ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கு என்னென்ன அதை நான் இந்த கான்டென்ட் கிரியேஷனில் இன்க்ளூட் பண்ண போகிறதில்ல. அப்படின்னு ஆகிறதுக்கு ஒரு சில மென்டலி ஐ ஹவ் டு பி ஸ்ட்ராங் இல்லை, அதுக்கு நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படின்றத நான் ஷேர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது. ரொம்ப இந்த மாதிரி நிறையா ஐடியா இருக்குன்ட்டு நான் என்னோடய பழைய யூடியூப் வீடியோஸ்லேயே சொல்லியிருக்கேன். பட் எதுவுமே பண்ணல, ரொம்ப இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்கேன், நிறையா புலம்புறேன், ரொம்ப லோவாக இருக்கேன். பட் ஓப்ஸ் மட்டும்தான் இருக்குது. லெட்ஸ் சி. ஓகே, மேபி இப்போ ஹை எனர்ஜியில் இருக்கிறனால கூட அந்த ஓப்ஸ் இருக்குது போல். நாளைக்கு என்ன இதுன்னு தெரில. நாளைக்கு காலைல நான் பேசினால மறந்துடும் எனக்கு. ஆக்சுவலாக நான் வந்து ஆல்கஹாலே சாப்பிட்டதே இல்லையா. பட் இப்போ நான் இவ்வளோ யோசிக்கிறேன்ல, எனக்கு காலைல மறந்துடுது எல்லாமே. நிறைய மோஸ்ட் ஆஃப் த இது மறந்துடும். அதனால தான் நான் இப்போ டாக்குமெண்ட் பண்ணி வச்சுக்கிறேன். நிறைய பேசிட்டேன், ஒரு 40 minutes கிட்ட பேசிட்டேன். அகெயின் யாரும் பார்த்துருக்க மாட்டீங்கன்ற ஒரு நம்பிக்கை. அண்ட் யார் டைமையும் நான் வேஸ்ட் பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க இந்த வீடியோஸை. 0 views தான் போயிருக்கோம் ஆஸ் யூஷுவல். ஓகே, 2:30 மணி ஆகுது, போய் தூங்கலாம். ரொம்ப ஓவராக இருக்குது 2:30 மணிக்கு தூங்குறதெல்லாம். இப்போல்லாம் தூங்கினா எப்படி ஃபேட்டாக இல்லாமல் என்னத்தை, இப்போல்லாம் ஒழுங்காக தூங்கணும் கரெக்டாக. பட் நான் என்ன பண்ணுறேன், தூக்கம் வரலையா, நான் என்ன பண்ணுவேன், நானும் தூக்கம் வேணான்றேன். அது எப்பறம் படுத்தா தூக்கம் வந்துடும்னா எனக்கு வரலைங்க, அதாங்க பிரச்சனை. சரி, ஓகே, லெட்ஸ் சி. எல்லாமே நல்லதாக நடக்கும்.
ஆக்சுவலாக இப்போ கொஞ்சம் அழகாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது.